ஷேன் வான், த லெஜெண்டரி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், ஐபிஎல்ல வெறும் 3, 4 சீசன் தான் விளையாடியிருக்காரு. ஆனா, கோலி, தோனி, ரோஹித்த விட அதிகமா காசு சம்பாதிச்சிருக்காரு. எப்படின்னு தெரியுமா? அவரோட சேலரில பெருசா அதிகமா இல்லாட்டியும், அவர் எக்விட்டி வாங்கியிருந்தாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டேருந்து. இப்போ ஐபிஎல் வேல்யூ ராக்கெட் மாரி மேல போனதுக்கப்புறம், அவரோட சின்ன எக்விட்டி கூட மல்டி மில்லியன் டாலர்ஸ் குடுத்திருக்கு அவருக்கு. இதுதான் ஜெனரலாவே டிஃபரன்ஸ். சேலரிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் இன்கம் மாரி. எக்விட்டிங்கிறது ஒரு வெல்த் கிரியேஷன் இன்ஜின் மாரி. ஷேன் வார்ன் 2008ல அவரோட டீம லீட் பண்றேன்னு சைன் பண்ணும்போது, வருஷத்துக்கு 0.75% எக்விட்டி கேட்டிருக்காரு. ஸோ 4 வருஷம் சேர்த்து 3% வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப அந்த 3%ங்கிறது கிட்டத்தட்ட 500, 600 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க குடும்பத்துக்கு வரும்னு சொல்றாங்க. இதே விஷயம் தான் நம்மளோட கார்ப்பரேட் லைஃப்லயுமே. எம்ப்ளாயீஸ்க்கு ஜெனரலா இசாப்ஸ் அப்படின்னு நெறைய ஸ்டார்ட் அப்ஸ்லயும், நெறைய கம்பெனிஸ்லயும் தருவாங்க. ஸோ இப்ப கம்பெனி குரோ ஆச்சுன்னா, உங்களோட இசாப் வேல்யூவும் ஹெவியா மல்டிப்ளை ஆகும். நெறைய பேர் இதுக்காகவே ஸ்டார்ட் அப்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நெறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல ஸ்மால் சேலரியும், எக்விட்டியும் குடுப்பாங்க. பின்னாடி லார்ஜர் அப்சைட் அப்படின்னு குடுத்து. ஆனா, இதுல ஒரு ரியாலிட்டி செக்கும் இருக்கு. இதுல வர்றது எல்லாமே கேரண்டீட் கிடையாது. 100ல 2, 3 ஸ்டார்ட் அப் மட்டும் தான் ஐபிஓ போவாங்க. அந்த கம்பெனில நீங்க இசாப்ஸ் நெறைய வாங்கிட்டு, கம்பெனி குரோ ஆகலனாலும் உங்களுக்கு அது 0 வேல்யூ தான். இல்ல கம்பெனி எக்ஸிட் ஆகலன்னா, கடைசி வரைக்கும் அந்த மனி உங்களுக்கு ஒரு பேப்பர் மனி தான். அத உங்களால ரியலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஷேன் வார்ன் லைஃப்லேருந்து லெசன் சிம்பிள் தான். சேலரிங்கிறது ஒரு கேரண்டீட் மனி தான். ஆனா எக்விட்டிங்கிறது நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள பணக்காரங்களாக்குறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இதனால தான் எப்பயுமே எக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். எதர் அது இசாப்ஸ் வழியா இருந்தாலும் சரி, இல்ல உங்க கம்பெனில இசாப்ஸ் தரலன்னா, நீங்க எக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணி கூட ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேப்பி இன்வெஸ்டிங்.